ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 3. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்த வீடியோ தான் இது. அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு ஈஸியாக நீங்கள் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பிகாஸ் என்ன சொல்கிறதுனா, அவங்க கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டினியூஸாக சால்வ் பண்ணிட்டே இருந்தால் எல்லா கொஸ்டினும் நம்மளுக்கு ஈஸியாக மாறிடும் அட் எ பர்ட்டிகுலர் டைம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அண்ட் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் தான். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கோ இல்லை என்டிபிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா பண்ணியிருக்காங்க? கோடட் கொஷின். ஜிக்கு டி வந்திருக்கு. ஓகே. ஸோ ஜிலேருந்து டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஜி வந்து 7, டி வந்து நம்மளுக்கு 4. ஸோ இப்போ -3 பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி கியூலேருந்து எனக்கு -3 தான். ஸோ பி வந்து நம்மளுக்கு 16ன்னு தெரியும். -3 பண்ணால் நம்மளுக்கு 13 வரும். நத்திங் பட்டு எம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ எம்மில் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ நம்ம லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். பிகாஸ் லாஸ்ட் லெட்டர் இங்கே பி இருக்குது அண்ட் இங்கே ஓ இருக்குது. ஸோ கே கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெச் கொடுத்துருக்காங்க. கே வந்து நம்மளுக்கு 11ன்னு தெரியும். ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ -3 தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ அதேமாரி ஆர்லேருந்து -3 பண்ணிப்போமா? ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு 18ன்னு தெரியும் ஃபைட்டர்ஸ். அண்டு -3 பண்ணால் நம்மளுக்கு 15, நத்திங் பட் ஓ. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் ஓ வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்ஏ ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட். ஓகேங்களா? இட் ரிக்வயர்ஸ் an understanding of the subject as well as a command over the language to be able to write a good essay. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஏ ரைட்டிங்ன்றது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் தேவைப்படுது. ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்கிறது, அந்த நாலேஜை பற்றின உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் ஒன்று தேவைப்படும். அது இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக எஸ்ஏ எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அசம்ஷன் வந்துடலாம். எஸ்ஏ கேன் நாட் பி ரிட்டன் வித்தவுட் கம்ப்ளீட் மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட். நீங்கள் மாஸ்டரியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த மாஸ்டரி இல்லாமல் நீங்கள் எஸ்ஏ எழுத முடியாதுன்றது கண்டிப்பாக தப்பு தான். ஓகேங்களா? தென் எனி ஒன் வித் ஏ குட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் ரைட் ஏ குட் எஸ்ஏ. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா முரணாக தான் இருக்குது. ஸோ எனி ஒன் கேன், அதாவது எனி ஒன் வித் ஏ குட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் வித் ரைட் ஏ குட் எஸ்ஏ. ஸோ குட் எஸ்ஏ வந்து எழுத முடியும். அதாவது குட் என்ன சொல்கிறதுனா கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் ஒன்லினா இதுவும் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும், கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் 2மே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எழுத முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இது 2மே தப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஆல் கொரியர்ஸ் ஆர் ஷிப்மெண்ட்டா? ஓகே. ஆல் கொரியர்ஸ் ஆர் ஷிப்மெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஆல் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டு. தென் நோ ஹால் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டு. வெயிட், இதுக்கு நேம் கொடுத்துட வேண்டியதான் இப்போ. ஸோ இது வந்து ஹாலு, இது வந்து டிரான்ஸ்போர்ட் வெளியே இருக்குது. தென் உள்ளே இருக்குது வந்து இது ஷிப்மெண்ட்டு, இது வந்து கொரியர்ஸு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா, எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணால் ஆன்சர் போட வேண்டியதான். நோ டிரான்ஸ்போர்ட் இஸ் ஷிப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஷிப்மெண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷிப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் நோ டிரான்ஸ்போர்ட் இஸ் ஷிப்மெண்ட்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக இது தப்பு தான். ஓகேங்களா? பிகாஸ் அதுக்குள்ளே தான் அது இருக்குது ஆல்ரெடி. அதனால் அது வந்து தப்பு தான், நம்ம படிக்கும்போதே தெரியுது. தென் ஆல் கொரியர்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. கொரியர் இங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் ஃபைட்டர்ஸ். ஏன்னா அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே தான் ஷிப்மெண்ட் இருக்குது, ஷிப்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு கொரியர் இருக்குது. அப்போது என்ன சொல்கிறதுனா செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் டிரான்ஸ்போர்ட் ஆர் ஷிப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஷிப்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம், பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே தான் ஷிப்மெண்ட் இருக்குது. அப்போ சம் டிரான்ஸ்போர்ட் ஆர் ஷிப்மெண்ட்றது பாசிபிள் தான். தென் நோ கொரியர் இஸ் அ ஹால்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஃபைட்டர்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நோ ஹால் இஸ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே தான் ஷிப்மெண்ட் இருக்குது, ஷிப்மெண்ட்டுக்குள்ளே தான் கொரியர் இருக்குது. அப்போது நோ கொரியர் இஸ் ஹால்னு சொல்கிறது இதுவும் கரெக்டு தான். அப்போது எக்ஸப்ட் இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை தவிர்த்து மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.
ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 4th கொஸ்டின் பார்த்துலாம்ப்பா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்கொயர் பண்ணிட்டுருமா? ஸோ 11 ஸ்கொயர் பண்ணுங்கள், நம்மளுக்கு 121 வரும். தென் ப்ளஸ் 9 பண்ணுறேன், வி கெட் 130. இந்த சேம் லாஜிக்கை இப்போ நான் நெக்ஸ்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். 7 ஸ்கொயர் பண்ணுறேன், 49. தென் ப்ளஸ் 9 பண்ணுறேன், பிகாஸ் நம்ம போன டைமும் 9 தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போயே 9 ஆட் பண்ணால் எனக்கு 58 வந்திருக்கு. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஜிக் கரெக்ட் தான். ஸோ 15 ஸ்கொயர் பண்ணுறேன் நான், 225. தென் ப்ளஸ் 9 ஆட் பண்ணுறேன், ஐ கெட் 234. ஸோ இந்த 234 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 5th கொஸ்டின் பார்த்துலாமா? அகெயின் ஸ்லாகிசம் கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல் டாங்கீஸ் ஆர் ஜீப்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் சம் புல்ஸ் ஆர் கேட்டு, தென் சம் டாங்கீஸ் ஆர் ஆப்ஸ். சம் புல்ஸ் ஆர் கேட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம் இருங்க. வெயிட். இது புல்லு, இது கேட்டு, தென் ஆல் டாங்கீஸ். ஸோ உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு இது டாங்கிப்பா, அண்ட் திஸ் ஒன் இஸ் ஜீப்ரா, அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆப்ஸு. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ஜீப்ராஸ் ஆர் புல்லுன்னு சொல்கிறாங்க. ஜீப்ராக்கும் புல்லுக்கும் சம்மந்தமே இல்லை, கண்டிப்பாக இது தப்பு தான். ஓகேங்களா, ஜீப்ரா வந்து பாருங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக. அதேமாதிரி புல் இங்கே இருக்குது, தெர் இஸ் நோ ரிலேஷன். அதுக்கப்புறம் சம் ஜீப்ராஸ் ஆர் ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் ஜீப்ராஸ் வந்து ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டாவது என்ன சொல்கிறது கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குது. தென் சம் டாங்கீஸ் ஆர் கேட்டுன்னு சொல்கிறாங்க. டாங்கி இங்கே இருக்குது, கேட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது, தெர் இஸ் நோ ரிலேஷன். அப்போ இதுவும் தப்பு தான். அப்போது ஒன்லி 2 எங்கே ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒன்லி 2 வந்து செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 6th கொஸ்டின் பார்த்துலாமா? இதில் என்ன ஃபைட்டர் சொல்லியிருக்காங்க, 6 ஃப்ரெண்ட்ஸா, 6 பர்சன்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் வெயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹையஸ்ட் வெயிட், லோவஸ்ட் வெயிட் அப்படி வச்சுப்போமா? ஸோ இந்த சைடு ஹையஸ்ட் வெயிட்டு, இங்கே லோவஸ்ட் வெயிட்டு, இப்படி வச்சு நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். 6 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் ஆஃப் கியூ இஸ் மோர் தென் ஒன்லி 2 அதர் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது 2 பேரை விட மட்டும்தான் கியூ வெயிட் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே கியூ தாண்டி ஒரு 3 பேர், கியூக்கு முன்னாடி ஒரு 2 பேர், கரெக்டாக இருக்கா? 6 பீப்புளில் கியூ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை விட வந்துட்டு தான் வெயிட் ஆனவர். அப்போனா 1 2 இவங்க 2 பேர் விட மட்டும் வெயிட் அதிகமாக இருக்கார், மிச்சம் எல்லாரையும் விட வெயிட் கம்மியாக இருக்கார். அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வெயிட் ஆஃப் த பி இஸ் மோர் தென் யூஸ் வெயிட். பி வந்து பார்த்தீங்கன்னா யூவோட வெயிட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, த வெயிட் ஆஃப் த எஸ் இஸ் மோர் தென் கியூஸ் வெயிட். ஸோ கியூ விட எஸ் பெருசுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த வெயிட் ஆஃப் த ஆர் இஸ் லெஸ் தென் வெயிட் ஆஃப் டி. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டீயை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் வெயிட் ஆஃப் த கியூ இஸ் மோர் தென் டி. டீயை விட கியூவோட வெயிட் பெருசாக இருக்குது. அப்போ இந்த 2 பேர் வந்து இங்கே போடலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வெயிட் ஆஃப் த கியூ இஸ் மோர் தென் த வெயிட் ஆஃப் டி. ஓகேங்களா, ஸோ அப்போ கியூ வந்து டீயை விட பெருசாக இருக்குது. இதை போட்டாச்சு, எனக்கு இது ஒன்றும் புரிஞ்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிட்டஸ். இந்த எஸ் பக்கத்தில் கியூ வருதா, அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவோம் இருங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், யூ ஆஸ் அ செகண்ட் ஹையஸ்ட் வெயிட் அமாங் ஆல் த 6 பர்சன். அப்போ யூ வந்து செகண்ட் ஹையஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே யூ வந்ததுனால இங்கே தான் பி போட்டாகணும், ரிமைனிங் எஸ் இங்கே தான் இருக்குது, அதையும் இங்கே தான் போட்டாகணும். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊ ஆஸ் த தேர்ட் ஹையஸ்ட் வெயிட் அமாங் த ஆல் 6 பர்சன். தேர்ட் ஹையஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ் தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். எ வெரி காமன் கொஷின். ஸோ 7th கொஷின் பார்த்தலாமா? அதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, 6 ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயில் பிளேயிங் கேம் அரௌண்ட் ஏ சர்க்கிள் டேபிள், தேர் ஃபேஸிங் த சென்டர். இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ சென்டரா இல்லை ஆப்போசிட் ஆஃப் த சென்டரான்றது தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு we can able to move on. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, E was standing immediate left of A. ஸோ ஏக்கு இமிடியேட் லெஃப்டில் E இருக்காங்க, போட்டாச்சு. தென் C was second to the left of F, அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் there was exactly 2 person between D and A. ஸோ ஏக்கும் டிக்கும் 2 பேர். ஸோ நீங்கள் ஏக்கு லெஃப்ட் சைட்னா பாருங்கள், ரைட் சைட்னா பாருங்கள், எந்த சைடு போட்டாலும் அதாவது ஏக்கும் டிக்கும் 2 பேர் தான் வராங்க, கரெக்டாக. அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. தென் அதுக்கப்புறம் B was immediate right of A.
ஓகே. இதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த 3 பேரோட பொசிஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்களே பாருங்க. இந்த டேஷு, அதுக்கப்புறம் எஃப். ஓகேங்களா? ஸோ இது மாரி தான் போட்டாகணும். அப்படி போடும்போது தான் எஃப்க்கு செகண்ட் லெஃப்ட்ல நம்மளுக்கு சி வர மாரி போட முடியும். ஸோ அவ்வளோதான் ஃபிட்டர்ஸ். எல்லா பொசிஷனும் போட்டாச்சு. தென் விச் ஃப்ரெண்ட் வாஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப்? ஸோ எஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு இ இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி காமன் கொஷின். Then I solved the 8th question. 30 people are standing in a queue facing north. ஓகே. மொத்தம் ஓவராலாக 30 பேர் இருக்காங்க. அதில் மனோஜி ஸ்டாண்டிங் 11th ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இங்கேருந்து நம்மளுக்கு மனோஜ் இருக்கார் 11th. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சாஹினா ஏதோ ஒன்று சாஹின் 7th ஃப்ரம் த பேக்கு. ஸோ பேக்வேர்ட்லேருந்து நம்மளுக்கு யார் சாஹின் இருக்கார், அவர் 7th பொசிஷனில் இருக்கார். ஓகே. அண்டு நீரஜ் இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி ஃப்ரண்ட் ஆஃப் சாஹின். ஸோ இங்கே அப்போனா நீரஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்து 8th பொசிஷனில் இருக்கார். ஃப்ரண்ட்னா அவருக்கு ஃப்ரண்ட்லேயே அவர் இருக்கார். ஓகேங்களா? 8th பொசிஷனில் நம்மளுக்கு நீரஜ் இருக்காங்க. ஓகே. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் பிட்வீன் நீரஜ் அண்ட் மனோஜ்? மனோஜுக்கும் வெயிட் மனோஜ் இங்கே இருக்காரு, நீரஜ் இங்கே இருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், பாட்டம்லேருந்து நம்மளுக்கு இது வந்து பாட்டம். ஓகேங்களா? பாட்டம்லேருந்து நம்மளுக்கு நீரஜ் 8th பொசிஷனில் இருக்காரு. அதேமாரி பாட்டம்லேருந்து நமக்கு மனோஜோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியணும். வேறஸ் நம்மளுக்கு டாப்லேருந்து மனோஜ் வந்து 11ன்னு தெரியும். ஆனால் பாட்டம்லேருந்து என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு டோட்டல் நம்பர் தெரியணும். அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலில் இருந்து நம்மளுக்கு டாப்பை இப்போ இது வந்து ஸ்மால் டி வச்சுப்போம். டாப்பை மைனஸ் பண்ணிவிட்டு +1 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாட்டம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்து 30யா? ஸோ டாப் வந்து நம்மளுக்கு 11. ஸோ மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு 19 வருமா? 19 தானப்பா? 19 தான் வருது. அதுக்கப்புறம் +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு 20 வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். அப்போ 20th பொசிஷன் இருக்காரு யார்? நம்மளுக்கு மனோஜ். ஓகேங்களா? ஃப்ரம் பாட்டம்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பேரோட பாட்டம் தெரிஞ்சிச்சு. நீரஜோட பாட்டமும் தெரிஞ்சிச்சு, மனோஜோட பாட்டமும் தெரிஞ்சிச்சு. அப்போ 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு -1 போடுங்க. ஆன்சர் வி கெட் இட். ஸோ அப்போ 20 - 8 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 12 வருது. தென் -1 போடுங்க, வி கெட் 11. ஸோ அப்போ 11 பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் பிட்வீன் மனோஜ் அண்டு நீரஜ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எண்ட் ஆஃப் த டே கரெக்டான ஆன்சரை கொண்டு வாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. தென் ஐ சால்வ் த 9th கொஷின். இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ் பெருசாக இருக்குது, ஒய்யை விடுன்னு சொல்கிறாங்க. எஸ் பெருசாக இருக்கா ஒய்யை விட? கண்டிப்பாக பெருசாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டு தான். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? சிம்பிள், வெரி வெரி ஈஸி கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ 10th கொஷின், த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகே, இஃப் ஈச் லெட்டர் இன் த வேர்டு லெமன் இஸ் அரேஞ்ச் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ LAMENT இதை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பண்ணிவிடுவோமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ தான் வரணும். அதுக்கப்புறம் இ வர சான்ஸ் இருக்கா? ஓகே. தென் ஃபைட்டர்ஸ் என்ன போடலாம்? எல் வருமா? எல்ல போடலாம். அதுக்கப்புறம் எம் வரும், NT. ஸோ எனக்கு பார்க்கும்போது TT காமனாக இருக்குது, N காமனாக இருக்குது. மற்றது எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ 2 லெட்டர் மட்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2வா? கண்டிப்பாக ஆப்ஷன் 2வாக தான் இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா இப்போ? சூப்பர். 11th கொஷின். வெயிட் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? அனிதாவா? ஓகே. அனிதா என்ன பண்ணுறாங்க? ஃபேஸிங் நார்த்து. இப்போ அவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஷி டர்ன்ஸ் 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த டைரெக்ஷன். இது உள்ள நம்மளுக்கு 19 தெரியும். ஓகேங்களா? இது உள்ள நம்மளுக்கு இப்போ நார்த்தை பார்க்குறவர் சவுத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு 180 டிகிரி. அப்போது அவர் 180லாம் போகல, 90லேருந்து ஒரு 45. அப்போனா இந்த டேரெக்ஷனில் இப்போ அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து 90லேருந்து 45 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 135. அப்போது அவங்க கரெக்டாக இப்போ என்ன டேரெக்ஷன்னா சவுத் வெஸ்ட் டேரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் தட் ஷி டர்ன்ஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ். இப்போ இங்கேருந்து கிளாக் வைஸ் போகிறாங்க. அப்போனா இந்த டேரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வரலாம் 45. தென் அதுக்கப்புறம் ஒரு 45. இப்போ இந்த டேரெக்ஷன் கன்ஃபார்ம் இந்த டேரெக்ஷன் தான். தென் விச் டேரெக்ஷன் ஃபேஸிங் ரைட் நோ? இது வந்து நார்த்து அண்டு வெஸ்ட்டு. ஸோ நார்த் வெஸ்ட்டு தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அப்போது எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ சால்வ் த 12th கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம்? இதுவுமே ஜஸ்ட்டு காமனான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கொஷின். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரீட் பண்ணலாம். இஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஆட் நம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பர் கரெக்டாக தான் இருக்குது. அண்டு லாஸ்ட் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர். லாஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் கரெக்டாக இருக்குது. தென் த கோடட் ஃபார் these two numbers ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. அப்போனா 5க்கான கோடை வந்து நம்ம 8க்கு போடணும், 8க்கான கோடு வந்து 5க்கு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கான கோடு யூ இருக்கா, அது வந்து 8க்கு போடணும். அப்போ கடைசி லெட்டர் வந்து யூ வரணும். ஸோ அப்படி 3 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி 8க்கான கோடு சியா, அதை வந்து ஃபஸ்ட்டில் போடணும். அப்போ எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். தென் செகண்ட் கண்டிஷன் வரலாம். இஃப் செகண்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள். செகண்ட் எலமெண்ட் சிம்பிளா? சிம்பிள் கரெக்டாக தான் இருக்குது. அண்டு ஃபிஃப்த் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர். 2, 4, ஃபிஃப்த் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு ஆட் நம்பராக இருக்குது, ஈவன் நம்பர் இல்லை. அப்போது இந்த ரெண்டாவது கண்டிஷன் தப்பாக இருக்குது, அதை விட்டுடலாம். தென் மூணாவது வரலாம். இஃப் தேர்ட் எலமெண்ட் இஸ் ஏ நம்பர். தேர்ட் எலமெண்ட் வந்து பர்சன்டேஜாக இருக்குது, விச் இஸ் சிம்பிள். அப்போ இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இப்போ டேரெக்டாக மிச்சம் இருக்கிற கோடுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கோடை பார்த்துலாம், சிம்பிள்ஸ் லெட்டர்ஸுக்கெலாம். இப்போ நம்மளுக்கு ஹேஷ்டாக் இருக்குது, ஹேஷ்டாக்கு டி வரணும். அப்போ டி வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜுக்கு டி வரணும். ஸோ அப்படி டி வர மாதிரி நமக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ தான்ப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் கோடு என்னவோ அதை நீங்கள் கரஸ்பாண்டிங் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 13th கொஸ்டின் பார்த்துலாமா? த போர்ஷன் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஸோ போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இப்போ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். DIRECT. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டுக்கப்புறம் அதை நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? அரேஞ்ச் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். சி போடலாம், டி போடலாம், இ வரும் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் ஐ வரும், தென் RT. இவ்வளோ தானே? இவ்வளோ தான். ஸோ டிடி மேட்ச் ஆகுது. தென்னு வேறு எதுவுமே ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அப்போது ஒரு லெட்டர் மட்டும்தானா? கண்டிப்பாக ஒன்று தான் ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 3 தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 14th கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? 8 ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே, சிட்டிங் இன் ஏ ஸ்கொயர் டேபிள் சச் வே தட் 4 ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் இன் ஏ கார்னர்ஸ் அண்டு 4 ஆஃப் தம் எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த சைடு. ஓகே, அப்போது இதுதான் அந்த ஸ்கொயரு. வெயிட்டு, இந்த ஸ்கொயரில் வந்து 4 கார்னர்லேயும் ஆளுங்க இருக்காங்க, அதேமாரி சென்டர்லேயும் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட வேண்டிதான். ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் சென்டர் ஆஃப் த டேபிள். ஓகே, சூர்யா இஸ் சிட்டிங் தேர்ட் பிளேஸ் ஃப்ரம் த ரைட் ஆஃப் துர்கா. ஸோ துர்காவுக்கு தேர்ட் ரைட்டில் சூர்யா இருக்காங்க. பட் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம், பிகாஸ் சூர்யாவோட பொசிஷன் நம்மளுக்கு எங்கன்னு தெரியல, அதனால் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஒன்லி தாஹிரா இஸ் பிட்வீன் கிருத்தி அண்ட் துர்கா. ஸோ இதையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? பிகாஸ் வி டோன்ட் நோ வேர் வி ஹாவ் டு புட் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? மானசி இஸ் அ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் துர்கா. ஒன்லி விரித்தி இஸ் சிட்டிங் பிட்வீன் சூர்யா அண்ட் யாஷிகா. யாஷிகா இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆனா. விரித்தி இஸ் செகண்ட் ஃப்ரம் த மனிஷி ஹூ இஸ் த தேர்ட் லெஃப்ட் ஆஃப் தாரிகா. அப்போ எதுவுமே சென்டரில் உட்காராங்க, யாருன்னு எதை பற்றியும் பேசல. ஓகே, ஸோ இதை நம்ம போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. சூர்யா இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் துர்கா. ஸோ துர்காவுக்கு தேர்ட் ரைட்டில் நம்மளுக்கு சூர்யா இருக்காங்க, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துறாங்கன்னா ஒன்லி தாஹிரா இஸ் பிட்வீன் கிருத்தி அண்டு துர்கா. ஸோ அது எப்படி வேணா போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன், கீர்த்தி தாஹிரா இங்கே போடுறேன், இல்லை நம்மளுக்கு ரைட் சைடும் போடலாம். பட் ஜஸ்ட் நான் லெஃப்ட் சைடு போடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் மானசி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் துர்கா. துர்காவுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் மானசி வராங்க. அப்போ கண்டிப்பாக ரைட் சைடு தான் ஃபைட்டர்ஸ். போன டைம் போடுறது தப்பாயிடுச்சு, இருங்க. இப்போ மானசி இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள், மாற்றிக்க வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வெற்றி இஸ் சிட்டிங் பிட்வீன் சூர்யா அண்ட் யாஷிகா. சூர்யாவுக்கும் யாஷிகாவுக்கும் நடுவில் வெற்றி இருக்காங்க. ஸோ வெற்றியோட பொசிஷன் கன்ஃபார்மு. தென் யோஷிதா இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆனா. ஸோ ஆனாவுக்கு செகண்ட் லெஃப்டில் வராங்க. ஸோ அப்போ இங்கே தான் ஆனாவோட பொசிஷன் கன்ஃபார்ம். அவ்வளோதான்ப்பா, எல்லாரோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தாஹிராக்கு தேர்ட் லெஃப்ட்டில் யார் வராங்கன்னு கேட்குறாங்க. மானசி தான் வராங்க. ஸோ ஆப்ஷன் 1 கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான். ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ
15th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 6 கேர்ள்ஸா decided to record a video of their talks, okay, one on each separately day of the same week. Okay, no problem. Sunday will be the rest day. Okay, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி said Friday will be suit her. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேட் எழுதிப்போம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. பிகாஸ் சண்டே வந்து ஆல்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னா, பி வந்து யாரை சொல்கிறாங்க, ஃப்ரைடேயில் தான் உங்களுக்கு பி வந்து செட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ வில் ஸ்டார்ட் ப்ராசஸ் அண்டு ரெக்கார்டு ஆன் மண்டே. ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு யூ பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் எஸ் வில் ரெக்கார்டு இமீடியட்லி பிஃபோர் டி. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு பிஃபோரே பண்ணிடுறாங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் கியூ வில் ரெக்கார்டு எக்ஸாக்ட்லி ஒன் டே பிட்வீன் யூ அண்டு எஸ். ஸோ யூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் தான் கியூ வராரு, அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் சி டி செலக்டடு தேர்ஸ்டே. டி வந்து தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி எஸ்ன்னு அதுக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தலாம், கியூ ரெக்கார்டு எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ்ஸு யூ அண்டு எஸ்ஸு. கியூவோட பொசிஷன் கன்ஃபார்மு. ஸோ விச் டே லெஃப்ட் ஃபார் ஆறு. ஆறுக்கு கண்டிப்பாக சாட்டர்டே தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டூவா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகே, வெரி வெரி சிம்பிள் கொஷின் தான்ப்பா. இப்போ நம்ம 16th கொஷின் பார்த்தலாம். ஃபைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 5லேருந்து 13 வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டபுள் டைம் போகிறாங்களா, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ 5 × 2 டைம்ஸ் பண்ண 10, தென் +3 பண்ணுங்கள் 13 வந்திருக்கா. தென் 39 × 2 டைம்ஸ் பண்ணுங்கள் 26, -3 பண்ணுங்கள் 23. ஸோ 23 வந்திருக்கு. அதேமாதிரி 23 × 2 டைம்ஸ் பண்ணுங்கள் 46, தென் +3 பண்ணுங்கள் 49. ஸோ ஃபஸ்ட்டு +3, தென் -3, அகைன் +3. இப்போ நம்ம -3 பண்ணோம். அதாவது 49 × 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு -3 பண்ணால் we get ஆன்சர். என்ன போகிறோம், 98 -3, ஸோ 95. எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போது 17th கொஷின் பார்த்துருவோமா? 0லேருந்து 2 வந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2, இதுக்கு வந்து 4, தென் 6, தென் 8, நெக்ஸ்ட்டு 10 தான் இருக்க முடியும். அப்படி 10 ஆட் பண்ணால் 30 தான் வரும். ஸோ கண்டிப்பாக 4th ஆப்ஷனில் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். இதுக்கு என்ன லாஜிக் ஃபைட்டர்ஸ் இருக்க முடியும்? இது ஸ்கொயர் பண்ணால் 9 வருது. தென் இதை 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 8. ஓகே, அது 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுவோம், அப்போ தான் ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. இது 25, தென் -4 பண்ணால் 21 வந்திருக்கா. பிகாஸ் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரோட ஸ்கொயரை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு செகண்ட் நம்பர் வருது. ஸோ இந்த சேம் லாஜிக்கை நான் ஃபஸ்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஆப்ஷனில் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 அண்டு 4 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைடர்ஸ் வருது, 33 வருதா. ஸோ 33 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ 19th கொஷின் பார்த்துலாம். ஆல் கிராஸஸ் ஆர் ஸ்லோப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, வெயிட். தென் ஆல் ரூட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸு, தென் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸு. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து கிராஸஸ்ஸு, இதுக்கப்புறம் ஷர்ப்ஸு, தென் அதுக்கப்புறம் ஆல் ரூட்டு. இது வந்து ரூட்டு, திஸ் ஒன் இஸ் அ ஃப்ரூட்டு, திஸ் ஒன் இஸ் அ ஃப்ளவர். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துலாமா? ஆல் கிராஸஸ் ஆர் ஃப்ளவரு. இது கிளாஸுக்கும் ஃப்ளவருக்கும் சம்மந்தமே இல்லை, கண்டிப்பாக தப்பு தான். தென் ஆல் ரூட் ஆர் ஃப்ளவரு. ரூட் ஆர் ஃப்ளவரா? இது வந்து ரூட்டுப்பா, சாரி. ஸோ கண்டிப்பாக ரூட் வந்து ஃப்ளவராக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி சாரி ஃப்ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த ஃப்ரூட் வந்து ஃப்ளவருக்குள்ளே தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குது. தென் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. சம் ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்னு சொல்கிறது பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ 2, 3 மட்டும் கரெக்ட். எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. நவ் வி கேன் சால்வ் த 20th கொஷின். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, டேரெக்டாக ஆப்போசிட்டா? ஆப்போசிட் லெட்டர் தான் பார்க்குறாங்க. ஸோ சிக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு பாருங்கள். சிக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும், எக்ஸ் தான் வரணும். ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. தென் என்னுக்கு ஆப்போசிட் எம்மு தான், அது கரெக்டாக இருக்குது. ஓகே, தென் ஏக்கு ஆப்போசிட் ஜெட்டு. ஸோ லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி ஜெட்டு வரணும், அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஈக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஈக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும், வி தான் வரணும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 1 தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20.
ஓகேங்களா, சூப்பர். ஸோ 21st கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், ஹவு many times are the hour and minute hand of a clock at right angle in a period of the 2 days? ஸோ 2 டேஸில் எத்தனை டைம் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அவர் அண்டோ மினிட் ஆண்டோ சேர்ந்து. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் 12 ஹவரில் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ட்டு 11 டைம்ஸா, சாரி 22 டைம்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா, அதாவது ஒரு ஹவருக்கு வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் ஃபார்ம் பண்ணோம். இந்த 24 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு என்னன்னா 2 டைம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. அது வந்து 12 o'clock ஒரு டைம், 6 o'clock ஒரு டைம் அது வந்து ஃபார்ம் பண்ணாது. மிச்ச டைம் எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் பண்ணோம். ஸோ 12 ஹவருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் எத்தனை ஃபார்ம் தான் 22 டைம்ஸு. அப்போது 1 டேக்கு வந்து 24 ஹவர்ஸா, அப்போ நமக்கு எத்தனை டைம் ஃபார்ம் ஆகுது 44 டைம்ஸு. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 44 டைம்ஸ்னா 2 நாளைக்கு திருப்பியும் 44 டைம்ஸ், அப்போ 88 டைம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுமா. அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா, இது வந்து ரைட் ஆங்கிள் எத்தனை டைம் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 22nd கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஏன்னா பேட்டர்ன் ரிப்பீட்டாக இருக்கான்னு பாருங்கள். பி இருக்குது, வி, எம், டபிள்யூ. ஓகேங்களா, இது எல்லாம் தெரியுது. தென் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வருது, அதுக்கப்புறம் திருப்பியும் பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, திருப்பியும் பிவி எம்டபிள்யூ டி வந்திருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கியூ வந்திருக்கு. ஓகே, கியூ வந்து 17 கூட 18, 19, 20. ஓகே ஓகே, கியூக்கு அப்புறம் நம்மளுக்கு 18 வந்து ஆறு வரணும், அதுக்கப்புறம் எஸ்ஸு. ஸோ ஆறு எஸ் ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சரில் வரணும். ஓகே, அப்போது இது வந்து நம்மளுக்கு வச்சுப்போம். இந்த 4 லெட்டர் கன்ஃபார்மாக இருக்குது, லாஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வி வருது, அதுக்கப்புறம் டபிள்யூ, தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியூ கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பி வருது, தென் டபிள்யூ பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கியூ பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஆர் வரணும். ஸோ இந்த மாதிரி பி பக்கத்தில் ஆர் வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தானா? யா, கன்ஃபார்ம் ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக டி இருக்கா, டீக்கு முன்னாடி நம்மளுக்கு எம்டபிள்யூ வரணும். ஸோ எம்டபிள்யூ வரது இங்கே கரெக்டாக வருது. ஸோ எனக்கு கன்ஃபார்ம் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 23rd கொஸ்டினா இப்போ? யா, இதில் என்னப்பா பண்ணுறோம், 2 நம்பரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? 8 9 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ பண்ண முடியுமா, பண்ணால் வர சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 8 9 +8 - 6 / 3 2 இருக்குது. அண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ஃபைட்டர்ஸ், 63. ஸோ +6, ஸோ பெரிய நம்பராக போகுது, 59 தான் வரணும். இது தப்பு தான். தென் 7 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 7க்கு 3 போட்டால் 6 / 7 டிவைடே ஆகாது, தப்பு தான். தென் நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். 6 9 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 7 × 8 + 6 - 9 / 3 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 56. தென் ஒரு +3 59. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கன்ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா, ஸோ 24th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் ஆன் சேம் பில்டிங், 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணிடலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ லீவ்ஸ் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர். அப்போ 7th ஃப்ளோரில் தான் யூ இருக்காங்க, கன்ஃபார்ம். தென் ஒன்லி 2 பர்சன் லீவ்ஸ் பிட்வீன் டி அண்ட் கியூ. ஸோ டிக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, அதையும் போட்டாச்சு. தென் கியூ லீவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 3. ஸோ 4 நம்பர் 3ல தான் கியூ இருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்போது என்ன சொல்கிறது, மேலேயும் போடலாம் கீழேயும் போடலாம். கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல, கண்டிப்பாக மேலே தான் போய் ஆகணும். யா, கரெக்டு தான். ஸோ அப்படி மேலே போடும்போது நம்மளுக்கு டி இங்கே வராரு 6th பொசிஷனில். பிகாஸ் கியூக்கு கீழே 2 பேர் தான் இருக்காங்க, செகண்ட் அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷன். அதில் வந்து நம்ம டி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் போட்டாக்கணும், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வி லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் இமிடியட்லி அபோவ் பி. வி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு மேலேன்னு சொல்லியாச்சு. இந்த 2 பேர் ஒன்றா வராங்க. ஓகே, அது 2 பொசிஷன் இல்லை, 4 5 இருக்குது, 1 2 இருக்குது, ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, தென் எஸ் லீவ்ஸ் ஆன் இமிடியட்லி அபோவ் ஆர். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு மேலேன்னு சொல்லியாச்சு. தென் கியூ லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் இமிடியட்லி பிலோ ஆர். ஸோ கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு கீழேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே தான் எஸ், இங்கே ஆர், தென் ரிமைனிங் விபி இங்கே தான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஹூ லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் நம்பர் 6? 6ல் டி தான் லீவ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா, ஸோ நார்மல் கொஷின் தான்,
கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா? ப்ளஸுக்கு டிவைட் சிம்பிள், மைனஸுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இன்ட்டுக்கு மைனஸ் போடுறோமா ஃபஸ்ட்டு? ஸோ அதை மைனஸ் போட்டால் நம்மளுக்கு 8 வருது. தென் அதுக்கப்புறம் மைனஸுக்கு ப்ளஸ் இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்கா? டிவைடுக்கு என்ன ஃபைடஸ் போடுறோம்? இன்ட்டு போடுறோம். இது ஒரு 4. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சா நம்மளுக்கு 12 வருது. ஸோ இந்த 12 வச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது டிவைட் சிம்பிள் இருக்கா? ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு திருப்பி மைனஸ் சிம்பிளுக்கு ப்ளஸ்ஸு 4 இருக்குது. இதை முடிங்க. இதை முடித்தா நம்மளுக்கு 3 வருது. அதுக்கப்புறம் ஒரு டிவைட் சிம்பிளுக்கு வந்து இன்ட்டு 2 டைம்ஸு. ஸோ 6 வருது ஃபைனலாக. ஸோ ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்க முடியும். ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போயிடுறேன். 26th கொஷினா? யா, 12 இருக்குது. டிவைடுக்கு என்னப்போ போடுறோம்? இன்ட்டு சிம்பிளா? இன்ட்டு 6. தென் ப்ளஸுக்கு வந்து மைனஸு 28 அண்டு மைனஸ் சிம்பிளுக்கு வந்து டிவைடு 7. தென் ஃபைனலாக இன்ட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸு போட்டு முடிச்சிடுறோம். ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு 4 டைம்ஸ் வரும். 4 டைம் தானே? 4 டைம் தான். ஸோ இதை மட்டும் பண்ணால் நம்மளுக்கு 72. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 10, ஆட் பண்ணால் 82. ஸோ 82 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஐ மூவ் டு த 27th கொஷின். இதில் என்னப்போ பண்ணுறோம்? இஃப் 5 இஸ் ஆடட் டு த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் எவ்ரி நம்பர். இப்போ ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த எவ்ரி நம்பர் நம்ம 5 ஆட் பண்ணுறோம். அப்போ 158க்கு நம்ம 5 ஆட் பண்ணால் 658. தென் 438க்கு 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 938. தென் 182க்கு 5 ஆட் பண்ணால் 682. தென் 325க்கு 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 825. தென் 220க்கு 5 ஆட் பண்ணால் 730. ஓகேங்களா? தென் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் த ஃபஸ்ட் டிஜிட் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை த செகண்ட் டிஜிட்? ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து செகண்ட் டிஜிட்டால் டிவைட் ஆகுமா? அப்படி ஆகுதுன்னா எத்தனை நம்பர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பரில் ஆகலை. பிகாஸ் 6/5 போட்டிங்கன்னா டிவைட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 9/3 இது வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? தென் இங்கே பாருங்கள், இது டிவைட் ஆகாது. தென் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஃபைடர்ஸ், இங்கே இது 2. ஸோ கண்டிப்பாக இது டிவைட் ஆகும். 8/2 டிவைட் ஆகும். தென் அதுக்கப்புறம் 7/3 இது ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது ஆகலைல்ல. ஸோ நம்மளுக்கு 2 டைம்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனா? எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி கொஷின். தென் ஐ சால்வ் த 28th கொஷின். ஜான்வியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹர் ஹோம் அண்ட் கோஸ் 45 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ 45 மீட்டர் போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஷி டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 32. இப்போ இங்கே இருக்காங்கன்னு வைங்க. தென் ஷி டர்ன்ஸ் ரைட் அகைன் 88. ஸோ இது உள்ள நம்மளுக்கு 45ன்னு தெரியும் ஃபைட்டர்ஸ். தென் அதுக்கப்புறம் நம்ம பிரித்தா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 43 போடுவோமா? யா, ஸோ அப்போ இது உள்ள 43. இப்போ இங்கே இருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் ஷி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 50. இது உள்ள நம்மளுக்கு 32ன்னு தெரியும். தென் ரிமைனிங் ஒரு 18 இருக்குமா? யா, இப்போ இங்கே இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப அகெயின் ஷி டர்ன்ஸு ரைட் எடுக்கிறாங்களா? யா, ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 43. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18ன்னு தெரியும். அதேமாரி ஷீ நீட் டு கோ ஹோமுக்கு போனோன்னா 18 மீட்டர் அண்டு நார்த் நோக்கி போகணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த வெயிட் என்ன கேள்வி நம்மளுக்கு? ஹவு ஃபார் அண்டு விச் டிரெக்ஷன் ஷீ நவ் ஃப்ரம் ஹர் ஹோம். ஹோம்லேருந்து அவள் எந்த டிரெக்ஷனில் இருக்கான்னு கேட்குறாங்களா? 18 கிலோமீட்டர் அண்டு ஹோம்லேருந்து அவள் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சவுத்து நோக்கி இருக்கா. அப்போ 18 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. சாரிப்பா, இது கிடையாது. 18 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணணும்னு சொல்கிறது இதுக்கு தான். ஓகேங்களா? கொஞ்சம் செகண்டில் தப்பான ஆன்சர் போட பார்த்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் இஸ் த ஒய்ஃப். அப்போது எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டி. தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குப்பா. இன்ட்டு வந்து சன்னு. ஸோ இப்போ டி இஸ் த சன் ஆஃப் வி. ஓகே, தென் அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஃபாதர். ஸோ வி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓகே, ஃபாதர் ஆஃப் யாருக்கு? டபிள்யூக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. டாட்டர். ஸோ திஸ் இஸ் த டாட்டர் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டுறாங்களா? ஒய் இஸ் த டாட்டர் ஆஃப் வி. கிடையாது. ஒய் வந்து விக்கு ஹஸ்பண்டு. தப்பு. தென் எஸ் இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஒய். எஸ் வந்து டாட்டர் இன் லா ஆஃப் ஒய்யா? கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ்
டீயோட ஒய்ஃபு, அதுவும் இல்லாமல் டி வந்து ஒய்யோட சன்னு. ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நம்ம ஃபைனல் கொஷின் வந்துடலாம் ஃபீடர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆட் ஒன் அவுட்டு, அதாவது செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ 14 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 28, ப்ளஸ் 2 போடுங்க 30. சூப்பர். இங்கேயும் அதே மாதிரி தான் 26 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 52, தென் ப்ளஸ் 2 பண்ணுங்க 54, தென் 42 இருக்குது, 2 டைம்ஸ் பண்ணால் 84, ப்ளஸ் 2 பண்ணால் 86. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் டிஃப்ரெண்ட்டு. பிகாஸ் 38 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா வருது, 76. தென் ப்ளஸ் 2 பண்ணால் 78 வரணும். பட் இங்கே 74 கொடுத்துருக்காங்க. அப்போது கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்துறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ குரூப் டிக்கு கண்டிப்பாக உங்களால் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நான் சும்மா சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் ஈஸியாகவே எடுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நேச்சுரலாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க கேரண்டி. ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.